வணக்க மக்களே, நம்மள பல பேரும் பார்த்தீங்கன்னா மைண்ட் ஒர்க்கை இன்னைக்கு அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்றைய டெக்னாலஜி வேர்ல்டில் அதிகமாக நம்மளுடைய மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய வேலைகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா ஐடி ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மூளை அது சம்மந்தமாக தான் வேலை. அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அதிகரிச்சுட்டே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஓய்வு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது மூளையினுடைய நரம்புகளை அவங்க அமைதிப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் மூளையினுடைய நரம்புகளை அமைதிப்படுத்த உதவக்கூடியது இந்த ஒரே ஒரு பழம் மட்டுமே உங்களுக்கு போதும் மக்களே. இதை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மூளையினுடைய நரம்புகள் அமைதிப்படும். அதனால நீங்க தனியாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. அது என்ன பழம் தானே கேட்குறீங்க? சப்போட்டா பழம் தான் மக்களே. அது பொதுவாக சப்போட்டா பழம் நம்மளுடைய உடலுக்கு அதிக ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஆற்றலை இயற்கையிலேயே கொண்டு இருக்கு. ஸோ சப்போட்டா பழம் எப்படி மூளையினுடைய நரம்புகளை ஆரோக்கியமாக வைக்குது, எப்படி மூளையினுடைய நரம்புகளை அமைதிப்படுத்துது, எதன் மூலமாக நமக்கு இந்த சப்போட்டா பழம் நிறைய மருத்துவ குணங்களை தருது அப்படின்றத பற்றி வாங்க விரிவாக பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ பொதுவாக நாம் அதிகமாக உண்ணக்கூடிய பழங்களில் ஒன்று தான் சப்போட்டா பழம். இந்த சப்போட்டா பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம் உடலுக்கு பெரும் அளவில் நன்மை அளிக்குது அப்படின்னு மருத்துவர்கள் தங்களுடைய ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. நிறைய நோய்களுக்கு சப்போட்டா பழத்தை தீர்வாகவும் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. சப்போட்டா பழம் சாப்பிடுவதன் மூலமாக உடல் எடையை நம்ம குறைக்கிறதுக்கும் வளர்ச்சிதை மாற்றத்தை அதாவது நம்முடைய மெட்டபாலிசத்தை பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கு சப்போட்டா பழம். மேலும் புற்றுநோய் உள்ளவர்கள் இந்த சப்போட்டா பழம் சாப்பிடுவது அவங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னும் புற்றுநோய் செல்கள் நம்முடைய உடல்ல பரவாமல் தடுக்கப்படுவதற்கு இந்த சப்போட்டா பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உதவிகரமாக இருக்கு அப்படின்னு ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. சப்போட்டாவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகள் உடலுக்கு வலிமையை சேர்ப்பது மட்டும் இல்லாம சுக்ரோஸ், பிரக்டோஸ் என இயற்கை சர்க்கரையில பாத்தீங்கன்னா இயற்கை சர்க்கரைகள் இந்த சப்போட்டாவில் இருக்கிறதால இது நம்மளுடைய உடலுக்கு சக்தியை அளிக்குது அப்படின்னு தான் நம்ம குறிப்பிடணும். இந்த சப்போட்டா பழத்தை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடுவதன் மூலம் தாய்ப்பாலுக்கு மிகவும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சப்போட்டா பழம் பயனுள்ளதாக இருக்கும். இந்த சப்போட்டா பழத்துல விட்டமின் சி இருப்பதால கர்ப்ப காலத்துல இந்த பழத்தை சாப்பிடுவது மிகவும் நல்லது. கர்ப்ப காலத்துல கர்ப்பிணி பெண்கள் இந்த பழத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா குழந்தை பிறவி குறைபாடு இல்லாம பிறக்கும். ஆரோக்கியமான முறையில் குழந்தை பிரசவம் பாத்தீங்கன்னா நடக்கும். முடி வளர்வதில் சப்போட்டா பழம் பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னு தான் மக்களை சொல்லணும். சப்போட்டா பழம் தலைமுடி பாத்தீங்கன்னா நீளமாக வளர்வதற்கும் முடி மென்மையாக இருக்கிறதுக்கும் உதவுகிறது. அதே சமயம் கருமையாக வளர்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. மூளையினுடைய நரம்புகளை பாத்தீங்கன்னா அமைதிப்படுத்தவும் சப்போட்டா பழத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து தான் பாத்தீங்கன்னா உதவிகரமாக இருக்குது மக்களே. ஸோ மூளையினுடைய நரம்புகளை அமைதிப்படுத்த சப்போட்டா பழத்தில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்து மூளைக்கு பாத்தீங்கன்னா போதுமான ஆக்சிஜனை வழங்க முக்கிய பங்கு வகிக்குது. இதனால நீங்க சப்போட்டா பழம் சாப்பிடும்போது உங்களுடைய மூளையினுடைய நரம்புகளுக்கு சரியான அளவு ஆக்சிஜன் கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய மூளை புத்துணர்ச்சி பெறும். அதனால மூளை பாத்தீங்கன்னா எப்பவுமே சார்ந்த மூளையினுடைய நரம்புகள் சாந்தமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். அதாவது இது போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீக்க சப்போட்டா உங்களுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்க அன்றாடம் உங்களுடைய உணவுகளில் எப்போது உங்களுக்கு சப்போட்டா கிடைக்கும் போது கண்டிப்பாக சப்போட்டா பழங்களை சேர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.